ஸோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரு 2 சயின்டிஸ்ட் பற்றி. அது மட்டும் இல்லாமல் அந்த சயின்டிஸ்ட் நோபல் ப்ரைஸ் வாங்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அவரோட லைஃபையே ரிஸ்க் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற பற்றின ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்ம ஒரு ஸ்டோரி பேசிஸில் இதை சொல்ல போகிறோம். ஓல்டு பிலீஃப் என்ன இருந்துச்சு 1979லேயும் அதுக்கு முன்னாடி இருக்க 10 வருஷத்துலேயே என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அல்சருங்கிறத வந்துட்டு ஸ்ட்ரெஸ்னாலையும் நீங்கள் ஸ்பைஸியான ஃபுட் சாப்பிட்றதுனாலையும் ஸ்மோக்கிங் அது மட்டும் இல்லாமல் ஸ்டமக்கில் இருக்க எக்ஸஸான ஆசிட்னால தான் உங்களுக்கு அல்சர் காசு ஆகுது அப்படின்னு எல்லா டாக்டர்ஸும் நம்பிக்கிட்டு இருந்த காலம் இது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டமக்கில் ஆசிட் இருக்கும் நமக்கும் ஜென்ரலாக தெரியும். ஸோ ஸ்டமக்கில் இருக்க ஆசிட் இருக்கிறதுனால பாக்டீரியாவால் அந்த இடத்துல வளர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஆன்டாசிட்ஸ், ஆசிடை கம்மி பண்ணுறதுக்கான ட்ரக்ஸ், ரொம்ப சிவியராக போச்சுன்னா சர்ஜரிஸ். ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரியாக 1979 ஆஸ்திரேலியன் பேத்தாலஜிஸ்ட் ராபின் வாரன் அப்படிங்கிறவரு உள்ளே வராரு. இவர் என்ன நோட்டீஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேஸ்ட்ரைட்டிஸும் பெப்டிகல்ச்சரோட அந்த பயாப்சி எடுத்து பார்க்கும்போது அவருக்கு அந்த ரிசர்ச்சில் கர்வ்டு பாக்டீரியாஸ் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் இவர் போய் மற்ற சயின்டிஸ்ட்கிட்டலாம் சொல்லும்போது அவங்கெல்லாம் இக்னோர் பண்ணிடுறாங்க. அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னா, ஸ்டமக்கில் ஒரு பாக்டீரியாவால் வளர முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு இருந்ததுனால இவங்க கம்ப்ளீட்டாக அவங்கள இக்னோர் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ராபின் வேடர்னு பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன் வித் பேரி மார்ஷல், அவர் ஒரு யங்கான ஒரு பேத்தாலஜிஸ்ட் தான். ஸோ அவர் கூட கொலாபரேட் பண்ணுறாரு. 1981 இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாக்டீரியாவை லேபில் க்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி வளர்க்கும் போது 2 days இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் ஆகிடுது. ஸோ இப்படியே போயிட்டே இருக்கு. ஃபைனலி இவங்களால் இந்த பாக்டீரியாவை லேபில் க்ரோ பண்ண முடிஞ்சுது. 1983 அவங்களோட ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸ்டில் அவங்க மற்ற சயின்டிஸ்ட்டும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ 1984 இவங்க என்ன பண்ணுறாங்க, மார்ஷல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ணியிருக்காரு இல்லையா, இதை அவரே குடிக்கிறாரு. ஸோ குடிக்கும்போது அவருக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த அல்சர் எல்லாம் காசு ஆகுது. ஸோ அப்போ தான் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் ஆன்டிபயோட்டிக்ஸும் எடுத்து, ஸோ இந்த மாதிரி டிசீஸ் ஸ்ட்ரெஸ்னாலலாம் காசு ஆகலை, இது ஒரு காசு தான், இது பாக்டீரியாவால் தான் இது காசு ஆகுது, ஸோ இதுக்கு நான் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு பெரிய இன்வென்ஷன். இதை யாருமே ரிஸ்க் எடுத்து பண்ணாமல், பட் இவர் அவர் லைஃபே ரிஸ்க் பண்ணிக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேர்த்தோட கான்ட்ரிபியூஷன் தான் நமக்கு அல்சர் ஹெச் பைரோலி, அதாவது ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவில் தான் காஸ் ஆகிருக்கு. அதுக்கு நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க.